ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். எப்பயுமே நம்ம சமைச்சு சாப்பிட்ருக்கோம், ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு ஆன்லைன்ல ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறோம். பசங்களுக்கு முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஜெப்டோ கெஃபேல ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணியிருக்கிறதுலாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஹானஸ்டா ரிவ்யூ பண்ண போறோம். ரிதேஷ், இன்னைக்கு ஜெப்டோ கெஃபேல ஆர்டர் பண்ணிருக்கோம்ல, உங்களுக்கு ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது டிஃபரெண்டா பண்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்டா இருக்குதா? டேஸ்ட் பண்ணா தெரியும். சரியா? தேவிக் வாங்க. ಒಂದು ನಿಮಿಷ ಫೋಟೋ ಅಂತ ஜெப்டோ கேஃப்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், கெஃபேலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இது எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது கூலாக இருக்கிற ஐட்டம் எல்லாம் ஒரு கவரில் வச்சுருக்காங்க, இது ஒரு கவரில் வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் ஹாட்டாக இருக்கிறதெல்லாம் ஒரு இதில் வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு சமையலும் இல்லை, டயர்டாகவும் ஆக மாட்டோம். ரெண்டாவது நம்ம வெளியவும் போகலை ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட்டுக்கு வீட்டிலையே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஜெப்டோ கேஃபில். இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 14 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ளூடிங் ஸ்வீட்டு அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்து பார்க்கலாமா? நல்லா கவர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இது கொடுத்துட்றாங்க பாருங்க. நல்லா டிஷ்யூ எல்லாம் கொடுத்துட்றாங்க, சாஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா வெஜ் பஃப் ஃப்ரெண்ட்ஸ். இது பப்ஸு. இது சிக்கன் பஃப். நம்ம பஃப்ஸ்ன்னு தானே சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எல்லாரும் பஃப்ங்கிறாங்க, நம்ம பஃப்ஸ்ன்னு தானே சொல்லுவோம். அதனால ஆல்மண்ட் croissant. இது ஆல்மண்ட் croissant பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கவர் முடிஞ்சிருச்சு. கீழே வச்சிருமா கிருத்தேஷ். பாருங்க, எல்லா சாஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா புளிப்பா இருக்கும். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்படி இருக்கட்டுமா? இப்போ நெக்ஸ்ட் இது என்னதுன்னா டிராகன் மேங்கோ கூலர். இது ஸ்ட்ராபெரி லெமனேடு. நெக்ஸ்ட் இது என்னது? டபுள் எக் அண்ட் சீஸ் சாண்ட்விச். அதுக்கடுத்து இது என்னது? ஓப்பன் ஆயிடுச்சு. குட்டியா குலாப் ஜாமுன் ஃப்ரெண்ட்ஸ். இது திரமிசு. கீழே வச்சிருமா கிருத்தேஷ். சட்னி கொடுத்துருக்காங்க, சமோசாக்கு மின் சட்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இப்போ நம்ம இப்போ என்ன ஓப்பன் பண்ணுறோம்னா டிராகன் மேங்கோ கூலர் ஃப்ரெண்ட்ஸ். இது வாவ், பார்க்கவே அழகா இருக்கு. டிராகன் மேங்கோ கூலர் பார்க்கவே எம்மையா இருக்கு. அதுக்கடுத்து பசங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்னு அப்படியே மூஞ்சில சிரிப்பு வரும். ஓ, நல்லா பேக் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா, கீழே கொட்டாத அளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குது. இது ஸ்ட்ராபெரி லெமனேட் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்பயே சொல்லிடுறேன், ஸ்ட்ராபெரி லெமனேட். நான் காட்டுற எல்லாமே அண்டர் 99 rupees ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 99 ரூபாய்க்குள்ள ஃப்ரெண்ட்ஸ். நான் காட்டுற எல்லா ஸ்நாக்ஸும் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸும். இது ஆல்மண்ட் croissant ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒன்று சொல்றாங்க புதுசா, நம்ம சாப்பிட்டதுல இது வரைக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் டைம். பாருங்க ஃபுல்லா ஆல்மண்ட் ஃபுல்லா வச்சிருக்காங்க. இது அண்டர் 99 rupees ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே 99 rupeesக்குள்ள தான். பாருங்க, நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தாங்கம்மா. உள்ள ஆல்மண்ட் கிரீமி பட்டரா இருக்குது.
க்ரீமியாக இருக்கா பட்டரியாக இருக்கா? நான் சாப்பிட்டு பார்க்கவா சித்தி? லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுத்தேஷ் சொன்ன மாதிரி பட்டரியாக இருக்குது, உள்ளுக்கு நல்லா லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஆல்மண்டோட சேர்த்து சாப்பிடும்போது பசங்களுக்கெல்லாம் சொல்லவா வேணும், ஸ்நாக்ஸ்னாலே கொண்டாட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் கிருத்தேஷ், நீ சொல்லுமா? 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 9 out of 10. 9 out of 10 கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 9 கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. பட்டரியாக இருக்குது, அப்படியே க்ரீமியாக இருக்குது. அதுக்கடுத்து சிக்கன் பஃப் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பப்ஸ். சிக்கன் பப்ஸ் பாருங்க, நல்லா பெருசாவும் இருக்குது, நல்லா குவான்டிட்டி நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தரேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி டிஷ்யூ வச்சுக்கோங்க, ஆளுக்கு ஒன்று பிச்சு தருவேன் அம்மா. ஷேர் பண்ணணும்ல இன்னைக்கு. ஷேரிங் இஸ் கேரிங்னும். சாப்பிடலாமா சிக்கன் பப்ஸ்? சிக்கன் வந்து குட்டி குட்டி பீஸா போட்டிருக்காங்க. பைட் பண்ணும்போது நல்லா இருக்கு, நல்லா காரசாரமா சுள்ளுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு ஜெப்டோல பிடிச்சது அந்த கெஃபேல வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடா இருக்குது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது, சாஃப்டா இருக்குது, உள்ளுக்குள்ள நல்ல மசாலா ஃப்ரெண்ட்ஸ். கிருத்தேஷ் எப்படிமா இருக்கு? நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஃபில்லிங் நிறைய இருக்குல்ல வச்சிருக்காங்கல்ல, நல்லா ஃபில்லிங்லாம் இப்படி இப்படி பிச்சு பிச்சு சாப்பிடும்போது சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ஃபில்லிங்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இதுவும் 9 out of 10 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவாம்மா? கரெக்டா? 9 out of 10. இது வந்து வெஜ் கட்லெட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் கட்லெட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா இருக்கு. குவான்டிட்டி 59 rupees சம்திங் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்கு, பெருசாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பிச்சு காட்டவா? பாருங்க, உள்ளுக்கு சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பரா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் வச்சிருமா. நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். பீட்ரூட் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் காரமா இருக்கு. பீட்ரூட்டோட சங்க்ஸ் எல்லாம் இருக்கு உள்ளுக்கு. அப்புறம் வந்து நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கறி மாதிரியே இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட். இதுக்கு வந்து ரேட்டிங் வந்து 8 out of 10 கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவாம்மா? 8 கொடுக்கலாம்ல? வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியா பிரெட் கிரம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் பன் மஸ்கா பாருங்க, உள்ளுக்கு பாருங்க நல்ல கிரீம் சாக்லேட். சாப்பிடலாமா தேவி? வாங்க, நான் சாப்பிடுறேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இன்னைக்கு ஷேரிங் டேனோ. இந்த அம்மா ஜெய்விக், இந்த அம்முவா, இந்த கிருத்தேஷ். பட்டர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்காங்க நிறையா. அப்படியே லைட் ஸ்வீட்டோட அப்படியே க்ரீமியா இருக்குது. வாயில வச்சா அப்படியே கரையுது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்வீட் பன் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன 10 out of 10 கொடுக்கலாம். சமோசா ஈவினிங் டைம்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இது டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சமோசா 2 சமோசா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 69 rupees தான் 2 சமோசா. நல்லா இருக்கும், ஏற்கனவே நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து பசங்களுக்கு வளர்த்து கொடுத்துடலாம். இப்படி ஷேர் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கலாம், டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது வந்து இந்த புளிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேமரின் சாஸ் மாதிரி நல்லா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா? அட்டகாசமா இருக்குது. புளி சாஸ் வச்சு சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட். ரெண்டாவது வந்து
ஒன்னே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், ரீசனபிளாக இருக்குது ப்ரைஸு, ஃபில்லிங்காகவும் இருக்குது. இதுக்கு வந்து 10 out of 10 கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றையும் அவுட்டு ரிவ்யூ பண்ணுறவங்களையும் போதும் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பசங்க அவசரப்படுறாங்க. வெஜ் பப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா எள்ளெல்லாம் போட்டிருக்காங்க, உள்ளுக்கு நல்லா பட்டாணி இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெஜ் பப்ஸ் சாப்பிட்டு பார்த்துலாமா? நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எப்படிமா இருக்குது டேஸ்ட்? நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம், எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் இது என்ன கொஞ்சம் காரமா இருந்துல, ஃப்ளேவரஷா இருந்துச்சு. இந்த மசாலா போட்டிருக்காங்க, என்னையோட சூப்பராக ரிவ்யூ பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டேங்கி ஆயிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக டேங்கியாகவும் சாட் மசாலாலாம் போட்டிருக்காங்க, பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே கிறிஸ்பியாக இருக்குது. டிராகன் மேங்கோ கூலர் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பசங்களுக்கு வந்து காரமாக இருக்குதுல்ல, லைட்டாக ஸ்பைசியாக இருக்குது. அதனால வந்து இப்போ கிளாஸில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஏன்னா கோல்டு ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சில்லுன்னு இருக்குது. அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இப்போ பசங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஜூஸ்னோடனே சந்தோஷம் பாருங்க. அம்மா கோல்ட் ஆயிடும். அம்மா மட்டும் இருக்குது. அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது டேஸ்ட்? டிஃப்ரெண்டாக இருக்குது. அந்த டிராகன் ஃப்ரூட்டும் மேங்கோவும் மிக்ஸ் ஆகும்போது வேற லெவலில் இருக்குது. ரியல் ஆர்டிஃபிஷியல் சுகரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜெப்டோ கஃபேல பண்ணது. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. அப்படியே ஹாட்டாக சாப்பிட்டதுக்கு அதுக்கும் சில்லுன்னு குடிக்கும்போது நல்ல இதமாக இருக்குது, தொண்டைக்கு செமையாக இருக்குது. இதுக்கு வந்து 10 out of 10 கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன சாப்பிட போறீங்கன்னா, இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா எல்லாரும்? இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா எல்லாரும் ஜாலியா? இப்போ வந்து நம்ம இருமா பாத்துக்கிறேன், மறந்துடுச்சுல அம்மாக்கு. டபுள் எக் அண்ட் சீஸ் சாண்ட்விச் பாருங்க பாருங்க பாருங்க. உள்ளுக்கு டபுள் எக் போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப இது பசங்க தான் இன்னைக்கு வந்து இது டேஸ்ட் பண்ணி சொல்ல போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ சரி, கடிச்சுக்கோங்க, நீ கடி. எப்படி இருக்கு அம்மோ? அல்டிமேட் டேஸ்டா இருக்குது. எப்படி இருக்கு? என்ன இருக்கு உள்ளுக்கு? சீஸும் எக்கும் இருக்குது, இது மசாலாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கிருதேஷ் நல்லா இருக்காமா? சூப்பரா இருக்கு சித்தி. கார்லிக் ஃப்ளேவர் இருக்குது. ஆமா சித்தி, சூப்பர் ரிவ்யூ பண்றானே கிருதேஷ், பயங்கரமா ரிவ்யூ பண்றானே. சீஸ் எக் சாண்ட்விச் சாப்பிட்டாங்கல்ல, அது வந்து 10 out of 10 ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க பசங்களாம். அடுத்து வந்து நம்ம கொஞ்ச நேரமா முடிச்சிடலாம் சரியா? நம்ம வந்து சமோசா பாவ் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிடல. ஜெய்விக்கு கொஞ்சம் ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கனால வேணான்ட்டான். உங்களுக்கு நாங்களாம் சாப்பிட போகிறோம். பாருங்க சமோசா பாவ் பாருங்க. உள்ளுக்கு பெரிய சமோசா வச்சுருக்காங்க, ஆனியனு, க்ரீன் சட்னி எல்லாம். இது ஒன்று சாப்பிட்டா நைட் சாப்பாடு சாப்பிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே பசங்களுக்கு வந்து தரேன் இந்தா சமோசா பாவ் சாப்பிடலாமா? சமோசா பாவ் அஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு 8 out of 10 கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே கம்மி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா நம்ம ரேட்டிங் இது பண்ணுறோம். இது வந்து சிக்கன் பர்கர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரீசனபிள். பாருங்க, ஒன்று சாப்பிட்டாலே ஃபில்லிங் ஆயிரும். நிஜமாலுமே ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நல்லா ஹைஜீனாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃபில்லிங்காக அவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்க. இவ்வளோ ரேட்டுக்கு எல்லாமே அண்டர் 99 தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சிக்கன் பர்கர் சாப்பிட்றலாம். பாருங்க, ஓப்பன் பண்ணி கட்டுறேன். பாருங்க எவ்வளோ நல்லா சிக்கன்ல பண்ண பேட்டி வச்சிருக்காங்க பாருங்க உள்ளுக்கு. பாருங்க நல்லா ஜூசியா இருக்கு. மயோலாம் போட்டிருக்காங்க.
ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எம்மியா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு, ஃபில்லிங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஹைலைட்டு. இதுக்கு வந்து ரேட்டிங் வந்து 8 out of 10 ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஸ்ட்ராபெரி லெமனேட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை குடிச்சலாம், எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை குடிச்சிட்டு பாருங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லா இருக்கு பாருங்க. மின்ட் போட்டிருக்காங்க, மின்ட் லெமன் எல்லாம் போட்டிருக்காங்க. லெமனேட் ஃப்ரெண்ட்ஸ். ஜெய்விக்கு வந்து வயர் ஃபுல் ஆனதுனால கொஞ்சமா கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அவனுக்கு மட்டும் கொஞ்சமா கொடுத்துருக்கேன் நினைச்சிடாதீங்க, எல்லாமே சொல்லணும்ல. இப்ப வந்து குடிச்சு பார்க்கலாமா? என்னம்மா எப்படி இருக்கு ஜெய்வி? இப்ப வந்து குடிச்சு பார்த்தலாமா? அப்பா நல்லா புளிப்பு இனிப்பு ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் அட்டகாசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு கொடுக்கலாம் இருக்கு? இதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து 10 out of 10 கொடுப்பேன். நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குடிக்கும்போது. நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுக்கு இந்த லெமன் கூட சேர்த்து பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 10 out of 10. அப்பா பார்க்கவே பாருங்க நல்ல பேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எனக்கு ரொம்ப சொல்ல போனால் பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துச்சு. அதுக்கடுத்து குலாப் ஜாமுன் அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு கவர் வச்சு பாருங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா அந்த ஜீராவோட வாயில் வச்ச உடனே மெல்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்கு. கிருத்திஷ் நீ எடுத்துக்கோ. நல்லா கீ ஃப்ளேவரு அரோமா நல்லா இருக்குது. வாயில் வச்சோன்னே உள்ளுக்கு போகிறது இல்லை, தெரியல. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால டேஸ்ட் வைஸ் பெஸ்ட்டு. சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால 7 out of 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக திரமிசு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரமிசு இது ஒரு ஸ்வீட்டு. ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த ஜெப்டோ கேஃப்னு வச்சிருக்காங்க பாருங்க, அழகா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் ஜெப்டோ கேஃப்னு வச்சிருக்காங்க. சாக்லேட்லேயே பண்ணி வச்சிருக்காங்க பிஸ்கட்ல. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கும் தாமா, உங்களுக்கு இல்லாமையா? சாக்லேட் ஜெப்டோ கேஃப் கிருத்திஷ்னி ஜெப்டோ கேஃப் சாக்லேட். எனக்கு தேவிக்குமா வணக்கம்மா, சாப்பிட்றியம்மா? அமைதியா இருக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாக்லேட்டியா இருக்குது, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்க. அந்த காஃபியோட ஃப்ளேவர் வந்து அப்பா சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அந்த காஃபியோட ஃப்ளேவரோட சாப்பிடும்போது வேற லெவல் அட்டகாசமாக இருக்குது. இந்த ரியல் காஃபி, அந்த காஃபியோட ஃப்ளேவர் வந்து தூக்கலாகவும் நல்லா க்ரீமியாகவும் அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு வந்து திரமஸுக்கு வந்து நான் எதுக்காக வச்சேன்னா அந்த சாக்லேட் மாதிரி வச்சுருந்தாங்கல்ல மேலே, அதில் ஜெப்டோ கேக் அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வீக்கெண்டு ரொம்ப அம்சமாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஸ்வீட்டு, கூல் ட்ரிங்க்ஸு, நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். வேற லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பசங்கள்கிட்ட இப்போ கேட்டுக்கலாம். கிட்டேஸ் எப்படிமா இருந்துச்சு உனக்கு வீக்கெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? சித்தி இந்த வீக்கெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுல? ஆமா சித்தி, ஆன்லைன்ல இருந்து எடுத்துட்டு வந்து எப்படி அங்க மொபைல்ல பார்த்தா அந்த மாதிரியே வெளியே வந்துச்சு. சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஏன்னா ஸ்நாக்ஸ்ல கரெக்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய். Happy weekend. Happy weekend.